இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மீண்டும் தலை தூக்கும் கொரோனா, 12 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை. தொழிலாளர் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், அனைத்து தொழில் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். கவர்னர் மாளிகைக்கு 6வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல், தீவிர சோதனை நடத்திய போலீசார். தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போன் எடுத்து சென்ற அமெரிக்க பெண் மருத்துவர், போலீசார் மற்றும் உளவுத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் 12 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு இருப்பதாக அதிக அளவில் பரவினால் அது சமாளிக்க வேண்டிய மருத்துவ ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் பீதி அடைய வேண்டாம் என சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் சமீப காலமாக சளி, காய்ச்சல், இருமல் என அரசு மருத்துவமனைக்கு பொதுமக்கள் அதிக அளவில் சென்று சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களுக்கு டெங்கு, மலேரியா உள்ளிட்ட பல சோதனைகள் செய்வது போன்றே கொரோனா பரிசோதனை செய்யப்படுகிறது. கடந்த வாரம் 8 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்ட நிலையில் தற்போது 12ஆக உயர்ந்துள்ளது. இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன், தமிழகத்தில் உள்ளது போன்று அதிகப்படியான தொற்று புதுச்சேரியில் இல்லை. இதனால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. காய்ச்சலால் மருத்துவமனைக்கு வருபவருக்கு தேவையான பரிசோதனை செய்யப்படுகிறது. தற்போது 12 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், அதிக அளவில் தொற்று ஏற்பட்டால் கோரிமேட்டில் உள்ள மருத்துவமனையில் தனியாக 10 படுக்கை மற்றும் 2 வென்டிலேட்டர் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றார். கொரோனா தொற்று சம்பந்தமாக மத்திய அரசு எவ்வித வழிகாட்டுதலும் தெரிவிக்கவில்லை. மாஸ்க் கட்டாயம் அணிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொரோனா பாசிட்டிவ் இருந்தால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். போன வாரம் தினம் 1-2 கேஸ் கோவிட் பாசிட்டிவ், மொத்தமாக போன வாரத்தில் 12 கேஸ் பாசிட்டிவ் வந்தது. எல்லாமே லேசான சளி, ஜுரம் தான். 2-3 நாளில் சரியாயிடுச்சு. அதுக்கு முந்தின வாரமும் இதே மாதிரி 8-9 கேஸ் தான் பாசிட்டிவ் வந்தது. தமிழ்நாட்டில் வந்த மாதிரியான ஒரு அதிகப்படியான ஒரு பாசிட்டிவ் கேஸ் இங்கே புதுவையில் தற்சமயம் அந்த மாதிரி ஒரு அதிகரிப்பு எதுவும் இல்லை. இந்த பேஷண்ட்டு நமக்கு பாசிட்டிவ்னு தெரிஞ்ச உடனே கதிர்காம ஆஸ்பத்திரிலையோ நம்மளுடைய அரசு ஆஸ்பத்திரிலையோ அதை தனிமைப்படுத்துகிறோம், ஐசோலேஷன் பண்ணிடுறோம். அந்த பேஷண்ட்டை மாஸ்க் போடணும்னு வலியுறுத்துகிறோம். யூஸ்வலாக 2-3 நாள்லேயே அவங்க சரியாகி டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுறாங்க. திடீர்னு அதிகப்படியான கோவிட் கொரோனா பாசிட்டிவ் கேஸ் நிறையா வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம நம்மளுடைய டிபி ஆஸ்பத்திரி, கோரிமேடு ஜிப்மர் ஏற்ற மாதிரி உள்ள டிபி ஆஸ்பத்திரியில் தனியாக 10 ஐசியூ பெட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். அதில் 2 பெட்டில் இந்த செயற்கை சுவாச கருவி, வென்டிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த வசதியும் அதில் இருக்குது. அதனால திடீர்னு அதிகப்படியான கொரோனா பாசிட்டிவ் கேஸ் வந்துன்னா அங்கே அட்மிட் பண்ணி பார்க்கறதுக்கும் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கு. புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பது போன்ற 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அனைத்து தொழில் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் மக்கள் விரோத ஒன்றிய மோசடி அரசை கண்டித்து புதிய தொழிலாளர்கள் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், அமைப்பு சாரா தொழிலாளர், ஒப்பந்த தொழிலாளர், திட்டம் சார்ந்த தொழிலாளர் உட்பட அனைவருக்கும் குறைந்தபட்ச ஊதியம் 26,000 ரூபாய் மாதம் நிர்ணயம் என்பது போன்ற 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழில் சங்கங்கள் சார்பில் நாடு தழுவிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொழிலாளர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் பழைய பேருந்து நிலையம், அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏஐடியூசி, சிஐடியு, என்டியூசி, எல்பிஎஃப் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். போராட்டத்தை குறித்து ஏஐடியூசி பொதுச் செயலாளர் சேது செல்வம் கூறும் பொழுது, தொழிலாளர்களுக்கு எதிரான 4 தொகுப்பாக மாற்றப்பட்ட தொழிலாளர் சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஜூன் மாதம் அடுத்து நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய பந்த் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார்.
புதுச்சேரி கவர்னர் மாளிகைக்கு 6வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் கடந்த சில வாரங்களாக அரசு அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து வருகிறது. கவர்னர் மாளிகை, முதலமைச்சர் இல்லம், பிரெஞ்சு தூதரகம், கலெக்டர் அலுவலகம் ஆகிய இடங்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பன் ஆய்வுடன் சோதனை நடத்தினர். ஆனால் இதில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரிய வந்தது. இருப்பினும் மிரட்டல் தொடர்கதையாகி உள்ளது. வெடிகுண்டு மிரட்டல் நபரை போலீசார் கண்டறிய முடியவில்லை. புதுவை சைபர் கிரைம் போலீசாரால் துப்பு துளக்க முடியவில்லை. இதனை அடுத்து மத்திய சைபர் கிரைம் போலீசார் உதவியை நாடியுள்ளனர். இந்த நிலையில் 6வது முறையாக புதுவை கவர்னர் மாளிகைக்கு இமெயில் மூலம் ஒரு தகவல் வந்தது. அதில் கவர்னர் மாளிகைக்கு வெடிகுண்டு இருப்பதாகவும் சிறிது நேரத்தில் வெடிக்கும் என தகவல் இருந்தது. பெரிய கடை போலீசாருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தனர். போலீசார் கவர்னர் மாளிகையினை உடனடியாக சோதனை நடத்தினர். உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறையூர்பேட்டில் அரசு தொடக்கப் பள்ளியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக பூமி பூஜையை அமைச்சர் சாஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறையூர்பேட்டில் அரசு தொடக்கப்பள்ளி பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக ரூபாய் 26,28,000 மதிப்பீட்டில் பூமி பூஜையை அமைச்சர் சாஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் சிறப்பு கோட்டம் 2 செயற்பொறியாளர் கஜலட்சுமி, கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 உட்கோட்டம் 5 விக்டோரியா பள்ளி கல்வித்துறை உதவி பொறியாளர் துணை ஆய்வாளர் வட்டம் 5 புவியரசன், இளநிலை பொறியாளர் சுந்தரராஜு, பள்ளி தலைமையாசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன், கிளை தலைவர் பிரியன், சாலை பொறுப்பாளர் கருணாகரன், கட்டிட ஒப்பந்ததாரர் சதீஷ், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி விமான நிலையத்தில் தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போனை எடுத்து சென்ற அமெரிக்கா பெண் மருத்துவரிடமிருந்து சேட்டலைட் போனை பறிமுதல் செய்த போலீசார் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் அவர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத்துக்கு பகல் 12:30 மணிக்கு இண்டிகோ விமானம் நேற்று புறப்பட தயாராக இருந்த நிலையில் முன்னதாக பயணிகளின் உடைமைகளை அங்கிருந்த விமான நிலைய ஊழியர்கள் சோதனை செய்தனர். அப்பொழுது வெளிநாட்டு பெண் ஒருவரின் உடைமைகளை ஊழியர்கள் சோதனை செய்த பொழுது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போன் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த விமான நிலைய ஊழியர்கள் இது குறித்து விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் லாஸ்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து விமான நிலையத்திற்கு வந்த போலீசார் அப்பெண்ணிடம் நடத்திய விசாரணையில் அவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்த ரேச்சட் அணி என்பதாகும். அவர் அமெரிக்காவில் கண் மருத்துவராக உள்ளது என்பது தெரிய வந்தது. மேலும் அவர் கடந்த 11ஆம் தேதி அமெரிக்காவில் இருந்து சென்னைக்கு வந்ததாகவும் அங்கிருந்து புதுச்சேரி தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் கண் ஆஸ்பத்திரியில் டாக்டர் ஒருவரை சந்திப்பதற்காக புதுச்சேரி வந்ததாக தெரிவித்தார். புதுச்சேரியில் விடுதி ஒன்றில் தங்கி அவர் புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத் சென்று அங்கிருந்து அமெரிக்கா செல்ல திட்டமிட்டு இருந்ததாக தெரிய வந்ததை அடுத்து தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போனை பறிமுதல் செய்த லாஸ்பேட்டை போலீசார் அமெரிக்கா பெண் டாக்டர் ரேச்சன் அணி மீது வழக்கு பதிவு செய்து அவரிடம் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி விமான நிலையத்தில் அமெரிக்கா பெண் டாக்டரிடம் சேட்டலைட் போன் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இது குறித்து மத்திய உளவு பிரிவு அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போனை பயன்படுத்தி அமெரிக்கா பெண் மருத்துவரான ரேச்சன் அணி மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் அவரது பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்துள்ளனர். உசுடு தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் உள்ள பால் பண்ணை எதிரே மற்றும் அருகாமையில் உள்ள தெருவிற்கு ரூபாய் 23.60 லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார்.
வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் பரிந்துரையின்படி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் குருமாம்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள பான்லேக்கு எதிராக அமைந்துள்ள சாலைக்கு புதிய சாலை வசதி அமைத்தல் பணியினை பூமி பூஜை ரூபாய் 13.20 லட்சம் மதிப்பீட்டிலும், குருமாம்பேட் கிராமத்தில் பெட்ரோல் பங்க் அருகே அமைந்துள்ள பான்லே சாலைக்கு புதிய சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 10.60 லட்சம் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான உசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஏ.கே. சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவுக்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விழாவில் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் எலன் சர்மிளநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், உசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாஜக சார்பில் தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தி ஆபரேஷன் செந்தூர் வெற்றி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்று தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணியாக சென்றனர். பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் செந்தூர் மூலம் பதிலடி கொடுத்த தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்த இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ஆபரேஷன் செந்தூர் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தலைமையில் புறப்பட்ட ஊர்வலத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக தலைவர் செல்வ கணபதி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஊர்வலமானது உழந்தை கீரப்பாளையம் சந்திப்பில் இருந்து புறப்பட்டு 3 கிலோமீட்டர் தூரம் மரப்பாலம் சந்திப்பு சென்று மீண்டும் உழந்தை கீரப்பாளையம் சந்திப்பில் நிறைவடைந்தது. பேரணியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், வழக்கறிஞர் குமரன், முதலியார்பேட்டை தொகுதி வளர்ச்சி இயக்க தலைவர் கணபதி மற்றும் முன்னாள் கவுன்சிலர் செல்வ கணபதி, நிர்வாகிகள் சின்னத்தம்பி, மஞ்சுளா, திருச்சந்திரன், பாஜக பிரமுகர் வெற்றி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். புதுவை தமிழ் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் விழா நடைபெற்றது. புதுவை தமிழ் சங்கத்தில் அமைந்திருக்கும் திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மாதம் தோறும் விழா நடத்தப்படுகிறது. அதன்படி இந்த மாதம் மாலை அணிவிக்கும் விழா புதுவை தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி வேளாண் விவசாயிகள் நலத்துறை இயக்குனர் சிவ வசந்தகுமார் கலந்து கொண்டு மாலை அணிவித்தார். புதுவை தமிழ் சங்கத்தின் செயலாளர் சீனு, மோகன்தாஸ் விழாவை ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் தமிழ் சங்கத்தின் ஆட்சி மன்ற உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தனர். வணக்கம்.